வணக்கம். நாகேந்திரன் கல்பனா. என் சொந்த ஊர் ஹேட்டன். இப்போ இருக்கிறது முன்னேஸ்வரம் சிலாபத்தில். அங்கிருந்து தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் படிக்கிறதுக்காக இங்கே கொழும்பு வந்து போகிறேன். ஊடகவியலாளர் ஆகணும் அப்படிங்கிற என்ற கனவு பாடசாலையிலேயே ஆரம்பமாகினது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 16 வயதுக்கு முதல்ல எனக்கு ஊடகவியலாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கையில் என் குரலால் மற்றவங்களை கவரணும், நான் பேசுகிறத மற்றவங்க பார்த்து ரசிக்கணும் இப்படிங்கிற ஆசை இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, கல்பனாவோட குரல் நல்லா இல்லையே அப்படின்ட்டு. இந்த ஒரு வார்த்தை என்னவோ தெரியல, 3 வருஷமாக என்னை எதுக்குமே முன்னாடி போக விடலை, பின்னிக்கே தான் இருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு வாய்ப்பு A-level படிக்கும்போது அனௌன்சிங்க்கு கிடச்சிது. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணினேன், நான் ஒரு ஊடகவியலாளர் தான் ஆகணும் அப்படின்ட்டு. நான் கனவு காண ஆரம்பித்தேன். ஆனால் அதை எப்படி நினைவாக்கணும் என்று எனக்கு தெரியலை. அப்போ தான் மோகோ மீடியா அகாடமியில் நான் இணைந்தேன். மோகோ மீடியா அகாடமியில் நான் வந்து கற்க ஆரம்பித்த நாள் தான் என் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனையான நாள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, நான் முதல் நாள் மைக் பிடிச்சு பேசும்போதே சார் சொன்ன முதல் வார்த்தை குரல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நான் அப்போ நினச்சேன், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. கனவுக்கான தெரிஞ்ச எல்லாருக்குமே அதை எப்படி நினைவாக்கி கொள்ளணும் என்று தெரியாது. ஸோ உங்களோட கனவுகளையும் நினைவாக்கி கொள்ள நீங்கள் இணைய வேண்டிய ஒரே இடம் மோகோ மீடியா அகாடமி தான். கோர்ஸில் நிறைய போட்டிகள் நடந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அறிவிப்பாளர், ஆர்ஜே, விஜேக்கான போட்டிகளில் நான் தான் வெற்றி பெற்றேன். எனக்கு அது மிகவும் சந்தோஷம். ஸோ மோகோ மீடியா அகாடமியில் நான் இணைஞ்ச அந்த நாள் என் வாழ்க்கையின் திருப்புமுனையான நாள் அப்படின்னு நான் தைரியமாக எங்கேயுமே சொல்லுவேன். மோகோ மீடியா அகாடமி தான் நான் யார் அப்படிங்கிறத எனக்கு முழுசாகவே சொல்லித்தந்தது. ஸோ நீங்களுமே ஊடகவியலாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்தீங்கன்னா மோகோ மீடியா அகாடமி தான் உங்களுக்கு சரியான ஒரு தெரிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.